90s கிட்ஸோட ஃபேவரட் மொபைல் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே நோக்கியாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டு போன மொபைல் தான் நோக்கியா. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ரிங்டோனா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய கேம்ஸ்ல ஸ்னேக் கேம்ஸ்ங்கிறது யாராலையும் மறக்க முடியாத ஒரு கேமா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோக்கியா மொபைல் போனுக்கு கிட்டத்தட்ட 156 வயதாகுதுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுது. ஆமாங்க, நோக்கியாங்கிற ப்ராடக்ட் வந்து எந்த நாட்டை சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா பின்லாண்டை சார்ந்தது. ஏன் அப்படின்னா பின்லாண்டை சார்ந்த ஃபெடரிக் இடஸ்டின் சொல்ற ஒரு நபர் தான் வந்து இந்த ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் இந்த ஒரு நிறுவனத்தோட பேர் வந்து முன்னாடி வேற ஒரு பேரா தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து முன்னாடி மொபைல் கம்பெனி கூட கிடையாது, ஒரு பேப்பர் மில்லா தான் இருந்துச்சு. நாளடைவில் இவங்க இந்த நிறுவனத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணது எந்த ஏரியான்னு பாத்தீங்கன்னா பின்லாண்ட்ல இருக்கக்கூடிய நோக்கியன் விட்ரான் சொல்ற ஒரு ரிவருக்கு பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த ஒரு கம்பெனிக்கு நோக்கியாங்கிற பேரே வச்சாங்க. சோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம